இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். FRSR ஃபேமிலி சேனல்லேருந்து நான் உங்கள் ராபியா ஃபைசல் பாபு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் நான் நம்ம நாட்டோட ஏற்றத்தாழ்வுகளை பற்றி ஒரு விசுவலேஷனாக ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். அந்த கருத்தை பற்றின கருத்தை நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? லெட்ஸ் கோ. ஹாய், ஹலோ காய்ஸ். இந்த வீடு பாருங்க, இவ்வளோ அழகான ஒரு பங்களா வீடு. இதில் நல்லா அழகான ஒரு ஃபேமிலி வாழ்கிறாங்க. இது 12 வருஷமாக இந்த வீடு இங்கே இருக்குது, நான் பார்த்துருக்கேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த வீட்டையும் பாருங்கள், அடுத்ததான் நான் காட்ட போகிற வீடுகளையும் நீங்கள் பாருங்கள். நம்ம நாட்டில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, எப்படி மனுஷங்களை ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறதே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். பாருங்கள், இது நாங்கள் வீடு காலி இருக்குதுன்னு உள்ளே போய் பார்க்க போகும்போது பக்கத்தில் இருக்குது பாருங்கன்னு ஒரு அம்மா ஜாடை பண்ணுறாங்க. பக்கத்தில் போனால் இதுதான் வீடு பாருங்களேன். ஒரு கிச்சன் அளவு இருக்குது, அவ்வளோதான். இதுவே ஒரு வீடுங்களாம்மா. இது 3000 ரூபா வாடகை, 10,000 ரூபா அட்வான்ஸ் சொன்னாங்க. எனக்கு அப்படி கேட்டோன்னே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டேன் நான். இந்த வீட்டில் எப்படி வாழ்கிறது? இது எங்கே பீரோ வைக்கிறது, எங்கே கட்டில் போடுறது, கால் வைக்கிறது கூட இடம் இல்லை. அதுதான் அப்படின்னு கொடுமைன்னு பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காம்பவுண்ட் வீடு. வெளியே பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக நல்லா இருக்குது. சரி, ஒரு 2-3 வீடுக்கு இருக்குன்னு உள்ளே போய் பார்க்க போனோம். உள்ளே பர்மிஷன் கேட்டு உள்ளே போகிறோம். குழந்தைங்க அங்கே இருக்காங்க. சரி, குழந்தைக்கு இருந்தாலே கலகலன்னு இருக்கும்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறோம். கலகலான்னு தான் இருக்குது, ஆனால் வீடுகளும் நிறைய கலகலான்னு இருக்குங்க பாருங்க. 1 2 3 4ன்னு மொத்தமாக இந்த காம்பவுண்டில் 9 வீடு இருக்குது. அந்த 9 வீட்டில் 2 வீடு காலியாக இருக்குதுன்னு நாங்கள் போய் பார்த்தோம். பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நான் ரொம்ப உண்மையிலுமே ஷாக் ஆகிட்டேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சார் சொல்லுவார் தெரியுங்களா, ஏழை ஆகிட்டே இருக்கான், பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான் அப்படின்னு. அவர் அந்த படத்தில் சூப்பராக டைலாக் பேசியிருப்பார். ஆனால் நிஜத்தில் ரஜினி சார் எப்போவுமே சந்திரமுகி பாம்பு தான். அது வேறு பிரச்சனை. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, பணக்காரனாகி பங்களா கட்டிகிட்டே போகிறான். ஏழைகள் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டு திண்ணையில் ஒதுங்கி இருக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருந்துச்சு தெரியுங்களா. நானும் கூட அது மாதிரி தான். இந்த மாதிரி ரொம்ப குறுகலான வீடு இல்லாட்டி ஒரு அளவுக்காவது நான் இருக்கிறேன். அதனால் இந்த வீட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படியே வயிறெல்லாம் எரிஞ்சிருச்சு. இந்த வீடு இப்படி கட்டி வாடகைக்கு விட்டு வாடகை வாங்குறாங்களே அப்படிங்கிற ஒரு இது எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் பண்ணிருச்சு. அது நான் எதுக்காக இதில் சொல்கிறேன்னா, நீங்களும் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை ஒரு வசதியும் கூட தேவையில்லைங்களா? தேவைதானுங்க. இதுக்குள்ளே எப்படி போய் மனுஷன் இருந்துட்டு எப்படி வெளியே வர்றது, எப்படி உள்ளே போகிறது? ஒரு ஆள் உள்ளே போனால் ஒரு ஆள் வெளியே வரணும். ஒரு பாத்ரூமு 9 வீட்டுக்கு 3 கக்கூஸு 3 பாத்ரூமு அப்படி புழங்கிக்கோணுங்களாம்மா. பாருங்க, அது பாத்ரூமு, இது லெட்டின், அந்த வீடுகளுக்கு உண்டான லெட்டின். மொத்தம் 3 வீட்டுக்கு உண்டானது. அதை பார்த்துட்டு இதுக்கு அடுத்ததான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்களேன், இந்த குருவிக்கு உண்டான கூடு. இந்த குருவியும் கூட கொஞ்சம் பெரிய வீட்டில் இருக்குது. மனுஷனாக இப்போ நம்ம பாருங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நான் அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, பாருங்கள், அதே வீடு மறுபடியும் பங்களாவை காட்டுறேன் பாருங்கள். இப்படியும் மனுஷர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த மாதிரி வீடுகள்லேயும் மனுஷர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் நம்ம நாட்டோட ஏற்றத்தாழ்வு. இது சரி செய்யணும். சரி செய்யறதுக்கு ஒரு நல்ல தலைவன் வரணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். நடக்குமான்னு பார்க்கலாம் நம்ம இருக்கும்போதே. இல்லைன்னா நமக்கு அப்புறம் வர சங்கதியினருக்காவது நடக்கட்டும். ஆனால் இதை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, ரொம்ப வருத்தம்.
ஓகேங்களா? பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் தான் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதை உடனுக்குடனே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா? பாய்.